they don't sing, பாட மாட்டார்கள், ஆராதிக்க மாட்டார்கள். எனக்கு நான் யோசிப்பேன், இந்த ஆராதிக்காம பாடாம மாம்சத்துல வாழ்ற இவங்களுக்கு இந்த 2.5 மணி நேரம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் சும்மா சொல்லல, சீரியஸா சொல்றேன், பயங்கர கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த 2.5 மணி நேரத்தை இல்ல இந்த கர்த்தருடைய நாளை நீங்க கர்த்தருக்குள்ள ஸ்பிரிச்சுவல் டிலைட்டா என்ஜாய் பண்ண உங்களை நீங்க உடைக்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா மிச்ச 6 நாளையும் அவர் உங்களை என்ஜாய் பண்ண வைப்பார். For all the carnal people, today is a challenging day. அவங்களால உட்கார் சீட்ல உட்கார முடியாது, எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சித்துக் கொண்டிருக்கும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சித்துக் கொண்டிருக்கும். வந்து கொண்டு they are against. என்ன எந்தி போ, வேலை இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க, அவங்கதான் தேசத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க, நீ போய் அவங்களோட பேச போலையா, பாத்துருக்கீங்களா சொல்ற, டெய்லி உட்கார்ந்து எந்திரிச்சு. பட் உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல அந்த கர்த்தருடைய நாளை ஒரு ஸ்பிரிச்சுவல் டிலைட்டா கர்த்தர் சமூகத்துல கர்த்தருடைய நாளை மகிமையான நாளாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாளாக நீங்கள் எண்ணி பழகுவீர்கள் என்றால் கர்த்தர் சொல்கிறார், இந்த பூமியில் உள்ள உயர் இடங்களிலே உன்னை நான் உட்கார வைத்து யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை நான் போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லுகிறதா. கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அந்த 13-14 திரும்பி வாசிக்கிறேன், கவனிங்கள். 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும்